மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஷாம். வணக்கம். விஜய்க்கு ஆதரவாக நேற்றுதான் ராகுல் களமிறங்கி இருக்கிறார். ஜனநாயகன் முடக்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்றே சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பராசக்தி குழுவினர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க பொங்கல் விழாவுக்கு. என்ன சொல்ல வரார் மோடி? முதற்கட்ட பார்வை என்ன? காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பான படம் பராசக்தி என்று நினைக்கிறார்கள். அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில இருந்தது. இன்றைக்கு கூட இந்து பத்திரிகையில விரிவான செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பராசக்தி படம் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை தவறாக சித்தரிக்கிறது, இந்திரா காந்தியை தவறாக சித்தரிக்கிறது, சிவகார்த்திகேயன் இந்திரா காந்தி சந்திப்பு அது தவறானது, வரலாற்று புறம்பானது என்றெல்லாம் அவர் கூறி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கு இந்து பத்திரிகையிலே பழைய இந்து ஆர்கிவ்ஸ்ல இருந்து போட்டிருக்கிறார்கள். அதாவது அப்போது இந்திரா காந்தி அவர்கள் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் தான். அவர்கள் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இங்கு தமிழ்நாடு வந்தார். 13ஆம் தேதி அவர் சத்தியமூர்த்தி பவனில் தான் அனைவரையும் கலந்து ஆலோசித்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் பற்றியும் அவர் ஆலோசித்தார். அதற்கு பிறகு அவர் கூறிய கருத்துகள் இப்படி ஒரு பெரிய தொகுப்பு செய்தி போட்டிருந்தார்கள். எனவே இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது காங்கிரஸுக்கு எதிரான போராட்டம் என்கிற ரீதியிலே ஒரு சித்தரிப்பு இருக்கிறது. அது பெரும்பகுதி உண்மையும் கூட. எனவே காங்கிரஸுக்கு எதிரான போராட்டம் அதை சித்தரிக்கிற படம் பராசக்தி. எனவே அது பாரதிய ஜனதாவுக்கு நெருக்கமான படம். இப்படியான ஒரு மிகப்பெரிய சினிமா பாலிடிக்ஸ் இதற்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் துக்ளக் ஆண்டு விழாவிலே தர்மேந்திர பிரதானும் காங்கிரஸ் கட்சியின் திருச்சி வேலுசாமியும் கலந்து கொள்கிறார்கள். இப்படி தமிழ்நாடு அரசியல் தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு திருப்பங்களை சந்தித்து வருகிறது. எந்த கூட்டணி எப்படி போய் அமைய போகிறது என்று உண்மையிலேயே புரியவில்லை. இதுதான் நிஜமான போகி என்று நான் நினைக்கிறேன். இப்போ மோடி அவர்கள் பராசக்தி குழுவினரை அழைத்ததற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படிங்கறத எடுத்துக்கணுமா, இல்ல திமுக எதிர்ப்புன்னு எடுத்துக்கணுமா, இல்ல தாவேக எதிர்ப்புன்னு எடுத்துக்கணுமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் புரிந்து கொள்வது திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையின் தருவாயில் இருக்கிறது என்று மோடி அவர்கள் நினைக்கிறார்கள். அது உடையட்டும் என்பதற்காக அரசியல் ரீதியாக இப்படியான முடிச்சுகளை போட்டு விடுவது இது வழக்கம்தான். கூட்டணிகளை உருவாக்குவதும் உடைப்பதும் பல நேரங்களிலே ஒரு உத்தியாகவே பயன்படுத்தப்படும். ஏனென்றால் அரசியலிலே எந்த நிகழ்ச்சியும் தனியானதே அல்ல. எல்லா நிகழ்ச்சிகளும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் தொடக்கம் அல்லது ஒரு முடிவு. இந்த பொங்கலுக்கு பராசக்தி படக்குழுவினர் மோடி அவர்களால் அழைக்கப்பட்டிருப்பது என்பது ஏதோ ஒரு நிகழ்ச்சியின் தொடக்கம் என்றுதான் நான் நினைக்கிறேன். நன்றி திரு சஷாம், உங்களுடைய கருத்துக்களை இணைப்பிலிருந்து பகிர்ந்து கொண்டமைக்கு.